மற்றவர்கள் மகிழ்ச்சியை உண்டு பண்ணாவிட்டால் என்னையா நஷ்டனான்னு கேட்டான். மற்ற உயிர்கள் மற்றவர்கள் மனசு புண்படும்படி நடந்தால் அது ஆன்மாவை பாதிக்கும். ஆன்மா பாதித்தால் அறிவு வேலை செய்யாது. அறிவு வேலை செஞ்சால் பாவ புண்ணியம் தெரியாது. அது மட்டுமா, பாவ புண்ணியம் தெரியாது இருக்கட்டும், நோய் வரும். அது மட்டுமா, பொல்லாத வறுமை வரும். பல்வேறு பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். பகையை உருவாக்குவான். அவனுக்கு வேற எல்லா துன்பமும் வரும். பிற உயிர்களுக்கு துன்பம் தந்தால், பிற உயிர்கள் பாவி என்று சொல்லும்படி நடந்தால், பிற உயிர்களுக்கு இடையூறு செய்தால் அது நமக்கு நாமே செய்வதாக அர்த்தம். நமக்கு நாமே இடையூறு செய்து கொள்கிறோம். அப்போ பிற உயிருக்கு மகிழ்ச்சி செய்தால் கடவுள் மகிழ்ச்சி அடைகிறார். பிற உயிருக்கு இடையூறு செய்தால் நமது ஆன்மாவுக்கு நாமே இடையூறு செய்து கொள்கிறோம். ஆன்மாவுக்கு இடையூறு செய்தால் அறிவு வேலை செய்யாது, அறிவு மங்கின்னு சொல்கிறோம். அப்போ என்ன செய்யறோம், ஆன்மாவுக்கு அப்போ ஜீவகாருண்ய ஒழுக்கத்தின் நோக்கமே பசியாற்றுங்கள், ஜீவ கருணையோடு நடந்து கொள்ளுங்கள் என்பது பொருளாகும்.